வியூவர்ஸ் ஆஃப் நெட் சேன். ஹோப் எல்லாரும் ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியாக இருக்கீங்கன்னு, உங்களுக்கு பிடிச்சவங்க கூட எப்போயுமே சந்தோஷமா இருப்பீங்கன்னு நம்புவோம். கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம எல்லாரோட லைஃப்பும் நமக்கு பிடிச்ச மாதிரி மாறும். லெட்ஸ் வெயிட் வித் ஹோப். இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும், நான் நம்ம எல்லா வீடியோஸ்லையும் பேசுகிற குட்டி குட்டி பாசிட்டிவான, பாசமாக சொல்கிற இந்த குட்டி ஹோப்ஃபுல் அண்ட் பாசிட்டிவான லைன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்கேஸ் இந்த வீடியோ பார்க்குற யாராவது சோகமாக இருந்தீங்கன்னா ஃபீல் பண்ணாதீங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ தேவைப்பட்டா ஏதோ நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன விஷயம் சொல்கிறதுல தப்பு இல்லைல்ல. அது பாசிட்டிவாக இருந்தால் எல்லாரும் கண்டிப்பாக பாசிட்டிவாக இருப்போம்ல. அதனால தான் அது கூட அவங்களுக்கு ஒரு ஹோப் அண்ட் ஹாப்பினஸ் கொடுக்கலாம்ல. நோ நெகட்டிவிட்டி கைஸ், லெட்ஸ் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி அண்ட் லவ் எவ்ரிவேர் ஸோ தட் எல்லாரும் ஹாப்பியாக இருக்கலாம்ல. என்னால் முடிஞ்ச ஒரு குட்டி ஹோப். இன்னைக்கு விளாக்குள்ளே போகலாமா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஸ்விம்மிங் பூல் போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அண்ட் ஸ்பீக்கர்ஸில் மியூசிக் ப்ளே பண்ணிட்டு ஜாலியாக ஸ்விம்மிங் பூலில் ஆடிட்டு இருந்தோம். அந்த டைம் பார்த்தீங்கன்னா அங்கே சடனாக ஹெவி ரெயின் ஸ்டார்ட் ஆச்சு. ஆனாலும் பரவாயில்லன்னு எல்லாரும் ஸ்விம்மிங் பூலை விட்டு வெளியிலே வரல. அப்போ தான் இன்னும் ஃபன்னாக ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு இருந்தோம். மலையில் நனைஞ்சிட்டே ப்ளஸ் தண்ணியில் ஆட்டம் போட்டுட்டே டான்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். செம்ம ஹாப்பியாக இருந்தது. இப்போ நான் சொல்றது உங்கள யாருக்கு கனெக்ட் ஆகும்னு எனக்கு தெரியல. இன்கேஸ் உங்களுக்கு கனெக்ட் ஆச்சுன்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ரொம்ப நாள் ஆசை கைஸ், ஃபைனலாக நடந்துச்சு. இது பெரிய விஷயம்லாம் இல்லை, ஒரு குட்டி விஷயம் தான், பட் பிடிச்சது நடந்துச்சுல. ஸோ ரொம்ப ஹாப்பி. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூவிஸ்லலாம் வர மாதிரி ஜாலியாக மலையில் மியூசிக் ப்ளே பண்ணிட்டே எல்லாத்தையும் மறந்து ஹாப்பியாக சந்தோஷமாக டான்ஸ் ஆடணும் தான். பட் அது ஃபைனலாக நடந்துருச்சு. செம்ம ஹாப்பி அண்ட் ஃபன்னாக இருந்தது. வாழ்க்கை என்பது சோறினில் சோறினில், ஆசை என்பது ஜூசினில் பீட்ரூட் ஜூசினில். நான் ஒரு புதினோட்டு அமெரிக்கானம் கோவர்தன் தினதும். ஆசை என்பது மூஞ்சினில் மூஞ்சினில், ஆசை என்பது மூஞ்சினில் மூஞ்சினில். அதுக்கு முன்னாடி வரும் ஆசைக்கு முன்னாடி நான் சொல்லுங்க. அன்பினிலா என்ன வராது? அன்பினுக்கு முன்னாடி வாழ்க்கை என்பது சோறினில் சோறினில், ஆசை என்பது ஜூசினில். அதுக்கப்புறமா இது அந்த சேம் வீக் தேர்ஸ்டே ஈவினிங் நானும் பலம் கிளாஸ் போயிட்டு வரும்போது ஈவினிங் சூடாக 2 காஃபி ப்ளஸ் ஃப்ளேவர்டு பிஸ்கெட் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். த டேஸ்ட் வாஸ் குட். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், யாருக்கெல்லாம் ஃப்ளேவர்டு பிஸ்கெட்ஸ் பிடிக்குமோ. அது ரெண்டே இது இதுக்கா சென்றுக்கா கை வைக்கிற பாருங்க, கையை வைக்கிற பாருங்க. அது மேல அதுக்கு மேல சரி எது டக்குன்னு வட்டிகளாக எடுக்கலாம்ல. நம்ம விளாக் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே கண்டினியூ ஆகுது. எஸ்ஆர்எம் டென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு டீத் கிளீனிங்காக போயிருந்தோம். இனி எஸ்ஆர்எம் ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட் பிலோ. குட்டீஸ் யாரெல்லாம் ஒழுங்காக ப்ரஷ் பண்ணாமல் இருக்கீங்களோ மறக்காமல் பார்த்துக்கோங்க. டெய்லி 2 times ப்ரஷ் பண்ணுங்கள், இல்லைனா ஹாஸ்பிட்டல் போக வேண்டியது தான். ஸோ டூ ப்ரஷ் ப்ராப்பர்லி அண்ட் ஸ்டே அவே ஃப்ரம் மேக்கிங் யூர் டீத் வாஷ். ஆனால் கைஸ், நான் ஹாஸ்பிட்டலுக்கு டீத் க்ளீன் பண்ண போனேன்னா இல்லை சாப்பிட போனேனான்னு எனக்கே தெரியல. போயிட்டு ஒரு வடாப்பா, மில்க் ஷேக் அண்ட் ப்ளஸ் காஃபின்னு எல்லாத்தையும் சாப்பிட்டு குடிச்சு முடிச்சுட்டு வந்தாச்சு. நான் இங்கே தான் வடாப்பா ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்டேன். இது வரைக்கும் சாப்பிட்டதில்லை. உங்களில் யாருக்கெல்லாம் வடாப்பா பிடிக்குமோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சாப்பிட்டதுலேயே இது வரைக்கும் டேஸ்டி அண்ட் பெஸ்ட் வடாப்பா எங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் இது வரைக்கும் வடாப்பா ட்ரை பண்ணலையும் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் நல்லா தான் இருந்தது. இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் a little reminder to take care of your teeth and health guys.
நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் பண்ண ஒரு பார்சல் வந்தது. ஸோ அதோட அன்பாக்சிங் தான். ஜஸ்ட் அ ரெகுலர் பேசிக் திங்ஸ் விச் வில் யூஸ் டெய்லி லைக் அ பாடி வாஷ் அண்ட் அ சன்ஸ்க்ரீன். ஸோ அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். ஃபைனலாக சில்லுன்னு ஒரு ஐஸ்கிரீமோடு இந்த vlog-அ கம்ப்ளீட் பண்ணுறேன். யாருக்கெல்லாம் ஐஸ்கிரீம் பிடிக்குமோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். See you all in the next vlog on next Sunday with something different, guys. Stay tuned. Until then, bye from Nitya.